நடுவரவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. கூடனூர் மக்கள் மேலே சம மாசு நடுவரவர்களே. நீ முதல்ல பேசு. நடுவரர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரங்க? அப்ப என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. புட்டதோ சரி போடலாம் சார். போடுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க சொல்லுங்க. அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க. நீங்க சொல்லுங்க. உண்மையிலே இங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்க ஒரு ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டா. சில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. ஜிகர் தண்டா. தாகம் தடிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் தமிழ்நாட்டுல உண்டா? உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா? மண்டா. நீ ஏன் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. நான் கவிதை வச்சிருக்கேன். நடுவர்களே, நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சும் பொன் குஞ்சு நடுவர். பின்னாடி டாடா ஏசி நிக்குது, அங்க வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு. எதிரணில இருந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் தாய் தான் பேசுறாங்கல்ல சார். உண்மையிலே பாருங்க, இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் தாரம்னு ஒருத்தி இல்லைன்னா அவங்க வாழ்க்கை இருட்டா போயிருக்கும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் நாங்க சிஎம் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிடறோம். கல்யாணம் முடியாதவருக்கு நீங்க சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். ஏய், நான் புருஷன். நீ யாரு புருஷன்? அது குளிஞ்சியாடா. நான் தூக்கத்துல மாத்திட்டு வரேன் பாரு, கொண்டாடி பேர. உண்மையிலங்க சார், தாரம்னா அன்பு சார். தாரம்னா பண்பு. தாரம்னா ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட தாரம் குடும்பத்துக்குள்ள வரும்போது மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இரவுக்கு பகலுக்கு இது என்ன வேலையா இருக்கும் சார்? நல்ல கைது கொடுங்க. நடுவரவர்களே, இப்படி தாரம் குடும்பத்துல வரும்போது தானே சார் மகிழ்ச்சி இருக்கு. உண்மையிலே பாருங்க, ஒவ்வொரு இளைஞரும் அம்மா கிட்ட இருக்கும்போது வீட்டுக்கெல்லாம் எத்தனை மணிக்கு வருவான்? நைட்டு எத்தனை மணிக்கு வருவான்? 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு வருவான் சார். அம்மா கேட்பாங்க, ஏன்டா வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம்னு? ஏன்டா 11 மணி, 10 மணி, 12 மணிக்கு வர்றியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், வீட்டுல என்னம்மா இருக்கு, எல்லாமே வெளியில இருக்குமா அப்படிமா. உடனே அந்த தாய் முடிவு பண்ணுவாங்க, இவனை இப்படியே விட்டா சரி வராது, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்ப அவனுக்கு கல்யாணத்தை பண்ணுவாங்க சார். கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன் சார். அப்பவும் அந்த அம்மா கேட்பாங்க, ஏன்டா கடகன்னைக்கு போயிட்டு வரலாம்னா அப்படி வீட்டுக்குள்ள குட்டி போட்ட பூனை மாதிரியே இருக்கியே, ஏன்டா அப்படிம்பாங்க. அப்ப அந்த பையன் சொல்லுவான், வெளியில என்னமா இருக்கு, எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படின்னு. எல்லாம் 3 மாசம் வரைக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் தெரியும் அவன் காது. கல்யாணம் பண்ணி 3 மாசம் வரைக்கும் குஷியில தெரியுமா, என் செல்லம், என் சிச்சும்பா. டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் வாங்கி கொடுப்பான். உடம்பு குளிர்ச்சி, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடும், ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடும். ஒரு குழந்தை உறக்கட்டும் ஒரு போண்டா வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே கிரியேடி அப்படிமா. உண்மையிலுமே அப்படிதான் சார். எனக்கெல்லாம் திருமணம் ஆன புதுசுல சார் ஒரு 35 வருஷம் இருக்குமா? ஆமா, இங்க கேட்டாங்க சொல்லணும், காஜி வாங்கி எழுதி கொடுத்து வாங்குவேன். உண்மையில எனக்கு திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூட மாட்டார். இங்க வாடா அப்படிதான் சொல்றாரு. கட்டிங் போட்டு திரும்ப உளறி இருக்காங்க. ஏன் தெரியுமா சார் என்னை வாடின்னு கூட மாட்டாரு? ஏன் தெரியுமா சார்? என் முகம் வாடி போயிருமா, அதனால சார். இங்க வாங்கி பொறுமை சாமி, பொறுமை. அவங்க புருஷன் பொண்டாட்டி கூப்பிட்டுக்கலாம், நீ நெஞ்சு அடிச்சுக்கிற. நானும் உண்மையில பண்பாடு உள்ள பிள்ளை சார். சொல்லு சொல்லு. எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன். மரியாதை அழகா இல்ல அகலமா, வார்த்தை திருத்தங்க. உண்மையில சார், நான் கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்லா இருப்பேன். ஆனா என்னைக்கு எங்க அத்தனை திருமணம் முடிச்சனும் அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார். ஏன்? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமாக்கா? புருஷன் பொண்டாட்டினா அப்படி இருக்கு. நம்ம உண்மையிலங்க சார், எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது நான் எந்த ஒரு காபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் அடியாத்தியா. அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காருல்ல சார், சுற்றுல. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு போல இருக்கும். டோல்கேட் போடாதனால உடனே வந்திருக்காங்க.
அதான் சார் குடும்பத்துல பாசம் தாரம் கொடுக்கிறது. நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி எப்படி தெரியுமா எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகை. நல்ல ஒரு கைதலுக்கு கொடுக்கணும். அருமையான குரல் வளம். நீங்க கூடலூர் வண்டி இல்ல 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க. 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உன்னை வாழ்த்துறோம். நான் இருக்கிறதுக்கு அப்புறம் 2 வருஷம் லேட்டாவா, நீங்கள் லேட்டாவா. நீ வந்துடுறா, வரும்போது அவன் திருவாரூர் கூட்டிட்டு அவங்க உங்க விட்டு போக கூடாது. ஆனா உண்மையிலே பாருங்க சார், இங்க பாருங்க பெண்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஏன் எனக்கு என்ன மாலைக்கு நோயா? உனக்கு பகல்ல பஜமாடு தெரியாது. உண்மையிலே சார் பெண்கள் எல்லாம் பாருங்க அழகா நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்ச் அல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல, கட்டுனது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்ல, நாங்க வாட்டில போயிட்டே இருப்போம். உண்மையிலே எதிரணியில இருந்து வந்து என்ன பேச்சு பேசுறாங்க, மனைவி பிடிக்கல, மனைவி சமைக்க மாட்டேங்கிறா, குழம்பு வைக்க மாட்டேங்கிறா, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறா, மஞ்சள் சொன்ன. உண்மையிலே சார் மனைவி எல்லாம் வீட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை டீ சார் மனைவியை பார்த்து கூப்பிடுறாங்க. காலைல தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேசு கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது மனைவி மாறல் நாங்கள் தான் காட்டி தள்ளியா உட்காருமா அப்படின்னு சொன்னமாங்க. இருமா இங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு கிளப்பி விட்டுட்டியா? ஆமை மேலதான் ஐயோ ஆமை மேல சொல்லிவிட்ட பிரச்சனைங்க. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் சார். நாங்க குடும்பத்துல எவ்வளவு அன்பா பாசமா நடந்துக்கிறோம் தாரம் நாங்கெல்லாம். உண்மையிலே எங்களுக்கு தாரத்துக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு சார். குடும்பத்துல மனைவிக்கு தாரம்னு ஏன் தெரியுமா ஒரு பேர்? மனைவிக்கு ஏன் தாரம் பேர் வச்சான்? அப்படி நாங்க அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர். உங்களுக்கு ஏதாவது அதனாலயா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஆமா. இப்ப நான் சொல்லவா ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்து பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியா கடையில போய் தாரம் ட்ரிபிள் ரம், அதுதான் உங்களுக்கு பேர் தாரம். ஆனா உண்மையிலேங்க சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல ஒரு தாரம் எப்படி தெரியுமா கொடுப்பா? அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய கொடுப்பா சார். போல போயிட்டு
அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துலதான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கிரகம் தான். அடி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் உளறி இருக்கான் பாரு. என்னத்தான் ஒன்னொன்னுதான். உடனே எங்க மாமியாருக்கு பொறுக்குமா, அந்த அம்மா சொல்லும் பன்னி குட்டிய தங்க குட்டிங்கிற அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது நீ இல்ல. கேரே பின்றது இல்லையே. எங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு. ஏன் சார் இதுக்கு என்னங்க சார் குறைச்சு? அங்க என்ன இருக்கு குறைச்சது? உங்க கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரசு மாதிரி இருக்கு. பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே சார் தங்க குட்டினாலும் அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு. சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன் இருட்டாயிருக்கு, நான் விடியலிடும் படுத்து தூங்கிடுவேங்கிறார் மனசு. மாப்பிள்ளை இதுக்கு பேருதாண்டா விடியா முஞ்சிக்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறதும் ஒரு தாரா என்னால எப்படி தெரியுமா? எப்படி? பால் வண்ணம் பருவம். ஆஹா ஆஹா. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் மணிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடு பாடம் சொல்ல என்னும் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் மணிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடு இந்த 3 நிமிஷம் தயார் உங்களுக்கு. உண்மையிலேங்க சார், இப்ப ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருது. அத வந்து தம் பெத்த புள்ளதான் சமாதானப்படும். அந்த புள்ளையாலதான் சண்டையே வந்திருக்கும். எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி அழகா பீச்சு கூட்டிட்டு போவார். ஓஹோ, பீச்சு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லுங்க. அழகா பீச்சுக்கு உங்களை கூட்டிட்டு போக மாட்டாரு. ஏன் சார்? ஆமா, அவருக்கு அழகு நான் தானே. ஆமாமா, அழகே எங்களுக்கு ஆகாது. நீங்க பேசுங்க. ஐ அம் வெரி சாரி சார். ஓகே, தேங்க் யூ. வெல்கம். உண்மையிலே சார் என்னை அப்படி அழகா பீச்சு கூட்டிட்டு போவார் சார். அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டேவா 4 வரி கவிதை சொல்லுவார் சார் என்ன பார்த்து. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்லும் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கனாத்தா அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த புக் இருந்த ஸ்பீக்கரே எனக்கு தெரியலையே. என்னதான் குடும்பத்துல இப்படி சிறு சிறு ஊழல்கள் இருந்தாலும் கூட அந்த பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை எப்படி சமாதானப்படுத்துவோம் பாருங்க. எப்படி? மறந்து விட்டால் கீழடா கண்ணா, மடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கல்லை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, மடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்தகளை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, வைத்த ஓவியத்தை பாரடா
கொடுத்தாரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்றைக்குமே தாரம்தான் என்று சொல்லி, சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி, வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி, கரு தந்து உயிர் தந்தவள் உங்கள் தாய் என்றால் கற்பு தந்து காத்திருப்பவள் மனைவி. அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. உண்மையிலே இந்த கூடலூரின் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைகிறது. நான் ஒரு 5 நிமிஷத்துல தீர்ப்பு முடிக்கிறேன். நம்ம 5 நாள் ரெடி ஆயிட்டாரு. கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் தூணாக இருப்பது பெற்ற தாயா கட்டிய மனைவியா? இவங்க என்ன சொல்றாங்க? பெற்ற தாய் தான். இவங்க சொல்றது சரியா தான் சார் தெரியுது. அரண்மனை போல் நாம் வீடு கட்டினாலும் அங்கே அம்மா இல்லை என்றால் அது அனாதை இல்லம் தான் நண்பர்கள். உண்மையிலே மனைவிக்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் மனைவி, ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் மனைவி, என்ன வேண்டும் என்று கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான் நம்ம பெற்ற தாய். உண்மையிலே இந்த மனைவி, நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நான் சிம்பிளா முடிக்கிறேன். எனக்கு 2 நாள் பட்டிமன்றம் இல்லை. நான் இன்னும் பட்டிமன்றம் நம்ம முடிஞ்சு போறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் சென்று தான் போனேன். எனக்கு வீட்டுக்கு போற எண்ணமும் எனக்கு இல்லை. 2 நாள் இருந்ததுல எனக்கு போதும்டா சாமின்னு பைத்திட்டு வந்து ஒண்ணு இல்லை சார். நேற்று நைட்டு ஒரு 12:15 இருக்கும், போன் வந்துச்சு. பார்த்தேன், கம்பெனி போன். பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. என்கிட்ட 2 செல் இருக்கு, சிம் 1 சிம் 2. இதுல ஒரு போன் வந்துச்சு, இது இந்த கம்பெனிக்காக. பண்ணிட்டு படுத்துட்டு இவன் முடிச்சுட்டான். யாரு போனும்? கம்பெனி போன். கம்பெனியா அவன் நைட்டு 2 மணி 1 மணிக்கு திறந்து வச்சுட்டு ஒன்னு துளாவிக்கிட்டு போன் அடிக்கிறேன். நான் லூசி சிரிக்கி நம்ப அடி போன கம்பெனிக்கு. என்னைக்கு கம்பெனி போன திருப்பி போயிருக்கு? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருக்கலாம். நீ சொல்லி வச்சிருப்ப அவள்கிட்ட. அடிப்பா, நீ எடுத்துறாதேன்னு சொல்லி. இது எங்க அம்மா சந்தேகப்படுமா? வச்சு பாருங்க. உண்மையிலே இந்த பெற்ற தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா நண்பர்களே? 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டி இருந்தாலும் அவ கல்யாணத்துக்கு ஏதோ விசேஷத்துக்கு கிளம்பி போகும்போது இந்த குழந்தை மூக்கு ஒளிட்டு ஒடியாந்தா 50,000 ரூபாய் பட்டு சேலையும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அதனுடைய முந்தானையை எடுத்து தன் பிள்ளையின் மூக்கை சிந்தி விடுவாங்க. நாய் கிளம்பிடுச்சு. அதுவும் மருமக ஏவி விட்ட எவ்வளவு ஆத்தா இருக்கும். தாயை பத்தி பேசுறா, நீங்க கிளம்பணும். புதிய கிளப்பி விட்டு போகுது. நல்லா கவனிச்சு பாருங்க. மாமியா நாய் மருமக நாய் மாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தீர்ப்பு சொல்ல விடாமப்பட்டிருக்கு. ஏதோ பிள்ளி சொன்னியை வச்சு கிளப்பி விட்டு நாய் பட்டிமன்றம் பேசுற இடத்துக்கு வரல. அது படுத்து கிடக்கிற இடத்துல நம்ம வந்து உட்காந்துருக்கோம். வந்து பாக்குது நம்ம இருந்த இடத்துல எந்த நாயெல்லாம் உட்காந்துருக்கு. இவ்வளவு நேரம் ரவுண்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கு மேல மணி 12 போகுது. அது வேலையை காட்டிட்டு போயிடுச்சு. சிக்னல், ஃபர்ஸ்ட் சிக்னல் முடிச்சுக்கடான்னு அர்த்தம். அதுக்கு மேல நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. உண்மையிலே நான் இன்னைக்கு பட்டிமன்ற நடுவரா உட்காந்துருக்கேன்னா, நான் டைம்ல வாட்ச் பேருக்கு தான் கட்டுவேன். டைம் பார்க்க மாட்டேன். பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 3.25 மணி நேரம் ஆச்சுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். பார்க்காம சொல்ல முடியும் தம்பி என்னால. நான் சுகர் பேஷண்ட். 2.5 மணி நேரத்துல டேங்க் நம்பி அப்புறம் விம்மி வர நான் உரிமை பேச முடியும். உண்மையிலே தாய் எப்படிப்பட்ட அந்த தாய் பொழுதுக்கு வேலை வைப்பா, காலம் பூரா கஷ்டப்படுவா. முன் எழுந்து பின் தூங்குவோல் நம்மளுடைய தாய். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவளுடைய வேலைகளும் பார்த்து நைட்டு 11 மணிக்கு தூங்க போவா அந்த தாய். அவளுடைய உடம்பு அந்த டயர்ட்ல படுத்திருப்பா. ஒரு கல்ல கொண்டு அடிச்சீங்கன்னா கூட அவ எந்திரிக்க முடியாது. ஆனா அந்த பக்கத்துல இருக்க பச்சில குழந்தை ஒரு எறும்பு கடிச்சு சினுங்கினா கூட வாரி சுருட்டி எந்திரிச்சு அந்த தாய் தன் பிள்ளையை அணைத்துக் கொள்வோம். இதான் தாயினுடைய பாசம். அவ
தனக்காக அழகா சொன்னார் பாருங்க, இந்த உலகத்திலே எந்த உயிரும் மனைவி இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் தாய் இல்லாமல் எந்த உயிரும் இந்த உலகத்துக்கு வர முடியாது. ஒரு தாய்க்கு பிரசவ வலி, கடுமையான பிரசவ வலி, 3 மணி நேரம் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடுமையாக போராடுகிறார்கள். போராடி அந்த தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறார். பிரசவம் ஆன உடனே டாக்டர் தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண போறாரு. இந்த அம்மா சொல்றாங்க, சார் வலிக்காம கட் பண்ணுங்க சார் அப்படின்றாங்க. டாக்டர் கேட்கிறாங்க, 3 மணி நேரம் இவ்வளவு பெரிய வலி, இவ்வளவு பெரிய கொடுமையான வலியை நீங்கள் அனுபவித்தீர்களே, இந்த தொப்புள் கொடி நறுக்கிறத போய் தாங்க முடியாம நினைக்கிறீங்களே, வலிக்காம கிடையாது. ரெண்டு விட்டு சாப்பிட்டா எவன்டா தாங்க, ஆளுகளை வர்றா கொண்டாந்து இறக்கி ஒண்ணு எட்டி அடைக்கும், அதுக்கு எட்டாது உருட்டி அடிக்கும். கேட்டாங்க ஐயா போன் பண்ண போது, முத்தை டீம் வெயிட்டா வேணும், நாங்க எல்லாத்தையும் கொண்டாந்து கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இட ஓட்டு தான் இறக்கணும். 80 கிலோ 82 கிலோ. அப்ப மனைவினா என்னன்னு பாக்கணும். இப்ப பட்டிமன்றம் முடியும், நான் ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு போவேன், காலிங் பெல் எடுப்பேன், என் மனைவி கதவு திறப்பா, வாங்க மகாராஜா சீக்கொடலூர் பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா கேட்பான். போய் படுத்தனாம் பயிரிக்கிட்டு ஊரிச்சிட்டு போய் படுறான். இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு, என்ன கேட்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே, என்னால சரியா பேச முடியலமா அப்படின்னா, சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியாமா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற சொந்தம். நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டம் ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், நொடிச்சு போயிடுறோம், நஷ்டம் ஆயிடுறோம். வீட்டுல போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தணும் நம்ம வீட்டுக்கு வருவானா, நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா, நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா. தனிமரமா நிற்கும் போது இந்த கட்டிய மனைவி முடியாது கேப்பா, ஏன் கண் கலங்கி நிக்கிறேன், என்னன்னு தெரியலையம்மா, எல்லாத்தையும் நான் நஷ்டமாக்கிட்டேனே, எப்படி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு கண் கலங்கும் போது இந்த கட்டிய மனைவி கையில கழுத்துல காதுல கலக்கிறத கழட்டி கொடுத்து, நான் சிறுவாடு சேர்த்து வச்சிருந்த காசை கொடுத்து, நான் இருக்கிறேன் என்று இந்த குடும்பத்துக்கு தூணாக நிற்கக்கூடியவள் நம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க சார். உண்மையிலே மனைவி என்பவள் யாரு? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாங்க மனைவி நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். மனைவி என்ற ஒரு சொந்தம் இருக்கிற வரைக்கும் தான் ஆம்பளைகள்லாம் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். இந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்க சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டுல பாய், இந்த மனைவி போயிட்டானா திண்ணையில தான் பாய். மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். சார் ஒண்ணும் இல்லை, சுருக்கமா சொல்றேன். ஒரு தாய்க்கு 4 பிள்ளை இருக்கான்னு வைங்க, 4 பிள்ளையும் படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துருவா அந்த தாய். திடீர்னு அதுல ஒரு பையன் இறந்து போயிடறான்னு வச்சுக்கோங்க, ஒரு மகன் இறந்து போயிடறான்னு வச்சுக்கோங்க. அந்த தாய் என்ன பண்ணுவா? மகன் இறந்துட்டு சோகத்துல 1 மாசம் எங்கேயும் போகாம வீட்டிலே இருப்பா, மகன் வீட்டுல. அதே 1 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இன்னொரு மகன் வீட்டுல போய் இருப்பா, இன்னொரு மக வீட்டுல போய் இருப்பா. நல்ல காரியத்துல கல்யாணத்துல 1 மாதம் சென்றதுக்கு அப்புறம் போய் நிற்பா. ஆனால் கட்டிய மனைவி காலம்பூராம் தன் கணவனை இழந்து விட்டு எந்த நல்லது கெட்டதுக்கு முன்னால் நிற்க முடியாமல் வெள்ளை சேலை உடுத்தி அந்த குடும்பத்திலே கடைசியாக நின்று கொண்டிருக்கிறாளே, அந்த மனைவிக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்ல போகிறது நண்பர்களே? தாய் என்பவள், அவர் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் சொன்ன மாதிரி, பெத்தா வளர்த்தா அது அவளோட கடமை சார். எங்கிருந்தோ பிறந்தவள் அந்த பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்காக இழக்கிறாள். அது அவளை இழக்க வேண்டியது அவளுடைய கடமை, உரிமையும் கூட. ஆனால் அந்த கட்டிய மனைவி இவங்க அழகா அடுக்கடுக்கா சொன்னாங்களே, அங்கே திருமணம் ஆனவுடன் தன்னுடைய முகவரியை இழக்கிறார். தான் 25 ஆண்டு காலமாக, தான் 20 ஆண்டு காலமாக தான் வைத்திருந்த முகவரியை இழக்கிறார். தன் தகப்பன் கொடுத்த தன் படிப்பை இழந்துவிட்டு தன் படிப்புக்கேற்ற வேலை அவள் இங்கே செய்யவில்லை. தன் குடும்பத்திற்காக தன் படிப்பை எல்லாம் புறம் தூக்கி வைத்துவிட்டு இந்த குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். தான் வேண்டிய குலதெய்வத்தை விட்டுவிட்டு திருமணம் ஆனவுடன் இந்த குலதெய்வத்தை வேண்டி இந்த குலத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே தான் விரும்பியதை எல்லாம்
செல்வாக்காக அனுபவித்த அந்த பெண்மகள் இந்த குடும்பத்திலே வந்து தான் விரும்பாதது கிடைத்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் தானே புழுங்கிக் கொண்டு அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் எதையெல்லாம் அவள் இழந்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கையை, தன் பெற்றோர்கள் ஆசையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே நண்பர்களே, மனைவி என்பவள் யார்? இந்த குடும்பத்தை வளமாக்க வந்தவள். தாய் என்பவள் எவ்வளவு காலம் நம்மளோடு இருப்பாள்? தாய் என்பவள் எவ்வளவு காலம் நம்மளோடு இருப்பாள்? சாதாரணமா நம்ம யோசிப்போம். பெற்ற தாய் என்பவள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அஸ்திவாரம் போன்றவள். கட்டிய மனைவி என்பவள் மேலே இருக்கக்கூடிய கலசம் போன்றவள். அந்த பெற்ற தாய் நம்மளோட ஒரு 40 வருஷம் கூட இருப்பாங்களா? நம்ம ஒரு 50 வயசு ஆகிற வரைக்கும் நம்மளோட கூட இருப்பாங்களா? 50 வயசு 60 வயசு ஆகிற வரைக்கும் நம்மளோட பெற்ற தாய் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த காமாட்சி தாயோடு போய் இணைந்து விடுவார்கள். பெற்ற தாய் என்பவள் வணங்கப்பட வேண்டியவள். அந்த தாயை அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தோடு தெய்வமாக வைத்து வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவள் தாய் தெய்வமாகி விடுகிறாள். ஆனால் கடைசி வரை நம் குடும்பத்தின் தூணாக நம்மளோடு வலம் வரக்கூடியவள் பெற்ற தாயை விட கட்டிய மனைவியே என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். நண்பர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.